அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். ஆ லைவ்ல வர விருப்பம் இருக்கவங்க, உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிட்டு, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணிக்கிங்க. ஏன்னா, இப்போதைக்கு கொஞ்சம் வேலையும் ஆ ஒர்க் டைட்டா இருக்கு. அதனால லைவ்ல சரியா வர முடியல. எந்த நேரம் வேணா, எப்ப வேணா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆ இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த கிரகநிலைகள சொல்லி, அதோட பலன் எப்படி இருக்கும்னு சொல்லப்போறேன். குறிப்பா நாள் பலனுங்கிறது சந்திரன பொறுத்து மட்டுமே தான் இருக்கும். ஆனாலும் சிலர் குரு பெயர்ச்சி பலன், ராகு கேது பெயர்ச்சி பலன், சனி பெயர்ச்சி பலன் மாதிரி அ இது பண்ணல அப்படிங்கிறாங்க. இது அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற விஷயங்கள் தான் இந்த பலனா இருக்குமே தவிர, இது அ குரு பெயர்ச்சி மாதிரி 1 வருஷத்துக்கு உண்டான பலன்கள் கிடையாது. இப்போ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 3/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, பகல் 2 மணி 5 நிமிடம் வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு. அதுக்கு பிறகு நவமி திதி இருக்கு. அஸ்த நட்சத்திரம் பகல் 1:52 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் இருக்கு. நாள் முழுக்க சித்தயோகமா இருக்கு. துர்காஷ்டமி வேற. புதிய முயற்சிகளை செய்யாம இருக்கிறது நல்லது. சுப காரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாள் இல்ல. என்னதான் சித்தயோகமா இருந்தாலும் திதி சரியில்லாத ஒரு நாளா இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:46க்கும் சூரியன் மறைவு மாலை 6:39க்கும் இருக்கு. ராகு காலம் எடுத்துட்டிங்கன்னா பகல் 1:49 இருந்து 3:26 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் மாலை காலை 5:46 7:23 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணி முதல் 10:30 வரை இருக்கு. இப்போ அஸ்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமந்தம் செய்யலாம், சாமி கும்பிட, பெயர் சூட்ட, திருமணம், குடமுழுக்கு, பதவியில் உள்ளவங்களை போய் பார்க்கறது, மருந்துண்ண, மஞ்சள் நீராட்டு விழாலாம் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். திதி சரியில்லாத ஒரு காரணத்தினால அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள். அதே மாதிரி அஷ்டமி திதியில சண்டை பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்யலாம். அதனால நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையா கொண்டு போறது நல்லது. ஒற்றை பாத்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு அனுகூலம், ரிஷப ராசிக்கு விரயம், மிதுன ராசிக்கு லாபம், கடக ராசிக்கு அசதி, சிம்ம ராசிக்கு ஆலோசனை, கன்னி ராசிக்கு இழப்பு, துலாம் ராசிக்கு பொறுமை, விருச்சிக ராசிக்கு அச்சம், தனுசு ராசிக்கு கோபம், மகர ராசிக்கு உயர்வு, கும்ப ராசிக்கு ஆதாயம், மீன ராசிக்கு எதிர்ப்பு. இது எல்லாமே மொத்த கிரகங்களையும் வச்சு ஒற்றை வார்த்தையில சொல்லப்படுறது. இப்போ மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களோட ராசியை பொறுத்தளவுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. அது நல்லாவே இருக்கு. 3ஆம் இடத்து சூரியன் குரு, அதே மாதிரி 4ஆம் இடத்து புதன், 5ஆம் இடத்து செவ்வாய் கேது, 6ஆம் இடத்து சந்திரன், 11ஆம் இடத்து ராகு, 12ஆம் இடத்து சனி. இது பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு நினச்ச காரியங்கள்லாம் முடிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. பசங்க பாசமோட இருப்பாங்க. வேலையில் உங்களோட திறமைக்கேற்ப பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாள் சுமாராக இருந்தாலும் நல்ல ஒரு கொஞ்சம் நெகட்டிவாக இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதில் நல்ல பலன்கள் கிடைக்காது. கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது. தொழிலில் கூட்டாளிகளோட இந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் அந்த அளவுக்கு நாள் சரியில்லாதனால முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலையில் வளர்ச்சி இல்லாத ஒரு நாளாக இருக்குது. ஏதோ ஒரு தவறுகள் செய்யாமல் உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். குழப்பங்கள், அதே மாதிரி பதட்டம், அவசரம் இன்னைக்கு உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. தரம் குறைக்காமல் உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. இதனால மேலதிகாரிகளோட அதிருப்திக்கு ஆளாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வரவும் இருக்குது, செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக தேவையில்லாத விஷயத்துக்காக பொறுப்புன்ற பேரில் பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது, பணத்தை கையாளுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட அன்பு பாசம் எல்லாமே இருக்குது. ஆனாலும்
ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல கோவப்படுறீங்க. அத தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா, பொறுமையா, தொண கூட மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா, நாள் சந்தோஷமா இருக்கும். பாதிப்பு இல்லாம நாள கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தொண்டை சம்பந்தமான குளிர்ச்சியான பொருட்கள சாப்பிடுறனால பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். அத தவிர்த்துட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமாவே போகும். எந்த பாதிப்பும் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு நீங்க செய்ற காரியங்கள்ல அடுத்தவங்க தலையீட்டால த கொஞ்சம் குழப்பங்களும், பதட்டங்களும் ஏற்படுற மாதிரி இருக்கு. ஆ செய்ற விஷயங்கள்ல நிதானமா, பொறுமையா செஞ்சீங்கன்னா நல்லது. உங்களோட கிரக நிலைகள்ல பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே சுக்கிரன் இருக்காரு. 2ஆம் இடத்துல சு சூரியனும், குருவும் இருக்காங்க. 3ஆம் இடத்து புதன், 4ஆம் இடத்து செவ்வாய்க்கு இது சொல்லிக்கிற மாதிரி இல்ல. 5ஆம் இடத்து சந்திரன் பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல சனியும் நல்ல ஒரு ஆதாயம் தரா மாதிரி இருந்தாலும், கொஞ்சம் அ மேலும் கீழயும் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்க கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி இருக்கு. குடும்பத்தினரோட ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்கும். தொழில்ல கொஞ்சம் மாறுதல் செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு லாபத்த அடையிற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவே உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நாள் சுமாரா தான் போகும். ஆ முடிஞ்சா முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருந்தீங்கன்னா, நாள் உங்களுக்கு நல்லதா இருக்கும். மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. நாள பொறுத்தளவுக்கு ஆ வேலைகள்ல சரி, தொழில்லயும் சரி, உங்களோட பதட்டங்கள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது, விட்டு குடுத்து போறது நல்லது. அ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். ஆ நாள வேலைகள்ல பொறுத்தளவுக்கு கொஞ்சம் திட்டமிட்டு வேலை செய்ற வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட வீட்டு பிரச்சனைகள வேலையில கொண்டு வராதீங்க. கணவன் மனை பண விஷயத்த பொறுத்த அளவுக்கு அ சொல்லிக்கிற அளவுக்கு பணம் இல்ல. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் காரணமா செலவுகளும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. வீண் விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா பணத்த கையாள வேண்டியது அவசியம். விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட மனசு விட்டு பேசுங்க. எந்த ஒரு ஈகோவும் இல்லாம, ம கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்களோட பதட்டம் காரணமா ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மத்தபடி பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை. கவனமா, பொறுமையா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு ராசியிலேயே சூரியனும், குருவும் இருக்காங்க. ஆ 2ஆம் இடத்து புதன், 3ஆம் இடத்து செவ்வாய், கேது, 4ஆம் இடத்து சந்திரன், ஆ 9ஆம் இடத்து ராகு, 10ஆம் இடத்து சனி, 12ஆம் இடத்து சுக்கிரன். இது எப்படின்னா, பணம் எப்போ வரும், எப்படி போகும்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பாராத வீண் பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். 4ஆம் இடத்து சந்திரன் ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில சந்தோஷம் குடுத்தாலும், செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்கு. மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போதும், நடந்துக்கிற விதமும் கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கிறது, நிதானமா நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. அப்பதான் அவரோட ஆதரவ பெற முடியும். முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு உற்சாகம் இல்லாத ஒரு நாளா இருக்கு. எதையோ மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆ வெளிப்படையா பேசி பிரச்சனைகள தீர்க்கிறது நல்லது. சில சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி இல்லாம வெறுப்பேத்துற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அத மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. உங்களோட செயல்திறன பாதிக்கிற மாதிரி இருக்கு. செய்ற வேலைகள்ல பதட்டத்தையோ, இல்லன்னா உங்ககிட்ட இருக்கிற தளர்வுனாலயோ, வேலைகள் சரியா நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இல்ல. சிறப்பா திட்டமிட்டு வேலைகள செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். கொஞ்சம் கவனமா வேலைகள தவறுகள் இல்லாம செஞ்சீங்கன்னா, பாதிப்புகள் இருக்காது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு ஆ ஸ் பணம் இருக்கு. ஆனா, பயணத்தின்போது பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு. வரவும் இருக்கு. செலவுகள் எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருங்க. பணத்த கையாளும் போதையும் பொறுமையா, நிதானமா கையாள வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில தேவையில்லாத குழப்பங்கள் பண விஷயத்தினால ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால தொணக்கூட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கருத்து வேறுபாட பேசி தீர்த்துட்டீங்கன்னா நல்லது. ஆ
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க. பிரச்சனைகள் எதுவும் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. அ ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. உங்களுக்கு குடும்பத்தில மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே புதன் இருக்காரு. 2ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும், 3ஆம் இடத்துல சந்திரன், அ 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல சூரியனும், குருவும் இருக்கிறது. உங்களுக்கு சந்தோஷங்கள், மன நிறைவுகள் நிறைஞ்ச நாளா இருக்கும். திருமண சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. தொழில்ல வேலையாட்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல பொறுப்போட நடந்துக்குவாங்க. லாபங்கள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அ வேலையில இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். ஆரோக்கியத்தில நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. உங்களோட மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்கும்னா, சந்தோஷமும், தெளிவும் நிறைஞ்ச மாதிரி இருக்கு. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள நிறைவேத்திக்கொள்ள இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. மகிழ்ச்சியாவே இருப்பீங்க. எடுக்கிற முக்கிய முடிவுகள் எல்லாமே பயனுள்ளதா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு தொழில்ல கொஞ்சம் திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவும், நீங்க செய்ற செயலுக்கான அங்கீகாரமும் பாராட்ட ஏற்படுத்தி குடுக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். உங்களோட செயல்பாடு இன்னைக்கு தனித்துவமா இருக்கு. அது பாராட்டக்கூடியதா இருக்கு. உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே உங்களுக்கு இன்னைக்கு போதுமானதா இருக்கும். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. எதிர்பாராத பண வரவு இருக்கும். அதிக சம்பாத்தியமும் இருக்கிற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சியா நாள கொண்டு போவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சந்தோஷமா நாள கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட நல்ல உறவ பராமரிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட பேசுற விதமும், அவங்க கிட்ட நடந்துக்கிற விதமும் ரொம்பவே மகிழ்ச்சியானதா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு குறைபாடு இல்லாத நாளா இருக்கு. சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு. ஆ ஆரோக்கியத்தில எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. செய்ற வேலைகள்ல எ எல்லாமே சாதகமான நாளா தான் இருக்கு. மகிழ்ச்சியா இந்த நாள பயனுள்ள வகையில பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆ இப்படி அப்படின்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்து நிதானமா, பொறுமையா கொண்டு போ வேண்டியது. உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாயும், கேதுவும் இருக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி, ஆ 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல குருவும், சூரியனும் இருக்காங்க. 12ஆம் இடத்துல புதன் இருக்காங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரப்பட்டு வார்த்தைகள் குடுக்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இன்னைக்கு பிரச்சனைகள் எந்த ஒரு வாக்குவாதம், விவாதமா இருந்தாலும் சரி, ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அ அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத பேச்சு, வாக்குவாதங்கள்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லது. நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எடுக்கிற முயற்சிகள்ல, செயல்கள்ல கொஞ்சம் கடினமா உழைப்பு தேவைப்படுது. குடும்பத்தில பெண்கள் கிட்ட சொல்லி செலவுகள குறைச்சிக்கிறது நல்லது. பெரிய மனிதர்களோட ஆதரவால ஒரு சில பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாள கொஞ்சம் மனசுல அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. எந்த ஒரு விஷயத்த செய்றதா இருந்தாலும் கவனத்தோட செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். பதட்டப்படாதீங்க. நிதானமா நாள ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்றது நல்லது. உங்க மனசுக்குள்ள பாசிட்டிவாவும், தன்னம்பிக்கையோடையும் நல்ல ஒரு ஆ ஆ பாசிட்டிவான எண்ணங்கள வளர்த்துக்கிட்டு, நாள கொஞ்சம் கொண்டு போனீங்கன்னா நல்லது. இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. கவனம். தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள பொறுத்தவரை உங்களுக்கு குறைவான வாய்ப்புகளே இருக்கு. என்னதான் வேலை செஞ்சாலும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அங்கீகாரமும், பாராட்டு கிடைக்கலன்னு வருத்தமும் இருக்கு. சில விஷயங்கள் அதிக அளவுல பணம் சம்பாதிக்க முடியாததும் ஒரு கடுப்பா தான் இருக்கு. உங்களுக்கு உங்களோட வேலைகள திட்டமிட்டு கவனமா செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியாவே இருக்கு. தேவைப்படுற பணத்த கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்படுறீங்க. கவனமா கொஞ்சம் செலவுகள கையாள வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்லுறவு இருக்கிறதுக்கு அவங்கள புரிஞ்சுகிட்டு, மனசு விட்டு சில விஷயங்கள பேசுனீங்கன்னா, அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா, நாள் கொஞ்சம் அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு குடும்பத்தில ஒற்றுமை கொஞ்சம் சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஆ நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஆ கொஞ்சம் கலவையான நாளா இருக்கு. நல்லது, கெட்டது எதுவா இருந்தாலும் பார்த்து கொண்டு போகலாம். ராசியிலேயே சந்திரன், 6ஆம் இடத்து ராகு, 7ஆம் இடத்து சனி, ஒ 9ஆம் இடத்து சுக்கிரன், 10ஆம் இடத்து சூரியன், குரு, ஆ 11ஆம் இடத்து புதன், 12ஆம் இடத்து செவ்வாய், கேது. இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு தெளிவுகள் இருந்தாலும், எதிர்பாராத சில பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள பார்க்குற மாரி தான் இருக்கு. பசங்க இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்போட இருப்பாங்க. நண்பர்களோட ஆலோசனைகள் பார்த்தீங்கன்னா, வியாபார வளர்ச்சிக்கு நல்லதா, பெருசா உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். பூர்வீக சொத்துக்களால ஒரு சில அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் மனசுக்குள்ள நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செய்ற செயல்கள்ல எதையுமே மறைக்காதீங்க. நேர்மையா செஞ்சீங்கன்னா நல்ல பலன் இருக்கும். யாரையும் ஆ கவனிக்கலன்ற மாதிரி தப்போ, தவறோ எல்லாம் மாத்த யோசிக்காதீங்க. செய்ற விஷயங்கள அமைதியா, பொறுமையா செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள் கொஞ்சம் இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களால சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள்ல இருக்கீங்க. குழப்பமான மனநிலையோட இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ வேலைகள்ல தாமதம் இல்லாம திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணவரவு இருந்தாலும், வர பணத்த தக்க வச்சுக்கிறது ரொம்பவே கடினமா இருக்கு. இது பணத்த பார்த்து செலவு செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உறவுல நல்லிணக்கம் இல்ல. அ எந்த ஒரு பிரச்சனையும் பேசி தீர்க்க வேண்டிய நாளா தான் இருக்கு. அமைதியா, பொறுமையா நாள கையாள வேண்டியது அவசியம். கவனமா வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட விஷயங்கள லேசா எடுத்துக்கிட்டு ஆரோக்கியத்த பராமரிக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு ராசிய பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. துலாம் ராசிய பொறுத்தளவுக்கு 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல சனி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. 8ஆம் இடத்து சுக்கிரன் பிரச்சனைகள குடுக்குற மாதிரி இருக்கும். 9ஆம் இடத்து சூரியன், குருவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. 10ஆம் இடத்து புதன், 11ஆம் இடத்து செவ்வாய், கேது, 12ஆம் இடத்து சந்திரன். எதையோ மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு நாள கொண்டு போற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் மனசுல இழந்தா மாதிரி தோன்ற மாதிரி இருக்கு. பணவரவு ஓரளவுக்கு இருந்தாலும், ஆ உறவினர்கள் மூலியமா பிரச்சனைகளும், டென்ஷனும், செலவுகளும் அதிகமாகிற மாதிரி இருக்கு. நாள் கொஞ்சம் பொறுமையா, நிதானமா விட்டு குடுத்து போ வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அது மூலியமா தேவையில்லாத பிரச்சனைகள தவிர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் கூட வேலை செய்றவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிற மாதிரி நாள கொண்டு போனீங்கன்னா, அது சாதகமா இருக்கும். நண்பர்கள் மூலியமா ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு, நடக்கிறத வச்சுக்கிட்டு திருப்தியா கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாதீங்க. இல்லன்று வருத்தப்படாதீங்க. அமைதியா நாள கொண்டு போறதும் நல்லது. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு செய்யக்கூடிய அன்றாட வேலைகளையும் கொஞ்சம் செய்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அ செய்ற காரியங்கள்ல ரொம்பவும் கவனமா இருக்கிறது நல்லது. எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையோ, முடிவெடுக்கிறதையோ தள்ளி போடுறது கொஞ்சம் நல்லதா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. ஆ குறித்த நேரத்தில வேலைகள முடிக்க முடியாது. அதனால வேலையில கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பதட்டம் நிறைஞ்ச நாளா இருக்கனால, வேலைகள பொறுப்பா, நிதானமா திட்டமிட்டு செய்றது நல்லது. உங்கள நீங்களே உற்சாகப்படுத்திக்க வேண்டியது அவசியம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, நிதி நிலைமை உங்களோட அ குடும்பத்துக்காக அ ரொம்பவே பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் காரணமா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். கொஞ்சம் கவனமா செலவுகள கையாளுங்க. இல்லன்னா விரயமோ, பண இழப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட ஈஸியா உணர்ச்சி வசப்படுவீங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு, தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாம நாள கொண்டு போங்க. பிரச்சனைகள பேசி தீர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, அப்பாவோட ஆரோக்கியத்துக்கும், உங்களோட ஆரோக்கியத்திலயும் பாதிப்புகள் இருக்கு. பணம் செலவு செய்ற சூழ்நிலைகள் இருக்கு. கவனமா பார்த்துக்கங்க. அடுத்த ராசி விருச்சிக ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கலவையான நாளா தான் இருந்தாலும், நாள்ல வரவுகள் நல்லா இருக்கு. சேமிப்புகள் நல்லா இருக்கிற மாரி தான் இருக்கு. உங்களோட கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல ராகு குழப்பங்கள், 5ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல சுக்கிரன் அது சந்தோஷத்த குடுத்தாலும் கவனம். 8ஆம் இடத்துல சூரியனும், குருவும் இருக்காங்க. 9ஆம் இடத்துல புதன் இருக்காங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய், கேது இருக்காங்க. 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்காங்க. வருமானம் அதிகமாகறதுக்கும், லாபங்கள் அதிகமாகறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பசங்களால ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும்.
உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும் இருக்கு. மனச சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க கொஞ்சம் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. உங்ககிட்ட தைரியம், உறுதியும் அதிகமா இருக்கு. செய்ற விஷயங்கள் எல்லாமே சாதகமான பலனை குடுக்குற மாதிரி இருக்கு. உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள தீர்க்கறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கங்க. வேலை செய்றவங்க, மேலதிகாரிகளோட அன்ப பெறுறதுக்கு என்ன வேணா செய்யலாம். அது மூலியமா நல்ல ஒரு ஆதரவும், வளர்ச்சிக்கு உண்டான உதவியாவும் இருக்கும். வீட்டு தேவைகள்லாம் பூர்த்தி ஆகுற மாதிரி இருக்கு. வியாபார விஷயமா பொருளாதாரம் நல்லாவே இருக்கு. வரவும் இருக்கும். நல்ல ஒரு பலன் தர விதத்தில சேமிப்பும் இருக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. வேலைய பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள விரைவா முடிக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. திருப்தியா உங்களோட வேலைகள செய்வீங்க. உங்களோட வேலைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிற நாளா தான் இருக்கு. வாழ்க்கைக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு இந்த நாள் வந்து வேலையில வளர்ச்சிக்கு ரொம்பவே ஆ உதவியா இருக்கு. கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. உங்களோட திறமைகள வெளிக்காட்டக்கூடிய நாளா தான் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்களோட வங்கி இருப்பு அதிகமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அத பணத்தையும் சரி, நல்ல பயனுள்ள காரியத்துக்காக பயன்படுத்துறது மனசுக்கு சந்தோஷத்த ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள தனக்கூட நல்ல ஒரு காதலாவும், அன்பாவும், பாசமாவும் இருக்கனால், நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் நிறையவே இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியம் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். பிரச்சனையே இல்லாத நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி தனுசு ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலைகள்ல எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அத அப்புறம் பார்ப்போம். தனுசு ராசிக்கு கிரக நிலைகள பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல ராகு சுறுசுறுப்பா வச்சிருப்பாரு. வேலையில காரியங்கள்ல எல்லாமே வெற்றி. 4ஆம் இடத்து சனி, 6ஆம் இடத்து சுக்கிரன் சந்தோஷத்த குடுப்பாரு. 7ஆம் இடத்து சூரியனும், புதனும் நல்ல ஒரு பலன் தரா விதமா தான் இருக்கு. 8ஆம் இடத்து புதன், ப 9ஆம் இடத்து செவ்வாய், கேது, 10ஆம் இடத்து சந்திரன். நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன் தான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. எதிர்பார்த்தத விட வியாபாரத்துல லாபம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலை விஷயமா வெளியூர் பயணம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பிரயாணங்களுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். குடும்பத்துல சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு. எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதுக்கும், வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுலயும் ஆர்வம் அதிகமா இருக்கு. மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாள் முழுக்க நம்பிக்கை நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற தைரியமும், உறுதியும் எந்த விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவா ஆக்கி கொடுக்கும். பொதுவா இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு நல்ல ஒரு அ முன்னேற்றம் வந்து அதிக அளவுல தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு புத்துணர்ச்சி அதிகமா இருக்கு. அதே மாதிரி உங்களோட சிந்தனை வெற்றி பெற வேணுன்ற இலக்கு உங்க மனசுல திடமாவும், செய்யக்கூடிய காரியங்கள்ல தெளிவாவும் செய்றத நல்ல ஒரு பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட திறமைக்கு பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கும். உங்களோட வேலைகள் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வரவுல அதிர்ஷ்டம் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. மகிழ்ச்சியான நாளாவே கொண்டு போகலாம். மகிழ்ச்சியான பயனுள்ள செலவுகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொடக்கூட நல்ல தொடர்பு, பேசுற விதம் நல்லா இருக்கு. புரிதல் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. 2 பேரும் மனசு விட்டு சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளா தான் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. ம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற திடமான மன உறுதி ஆரோக்கியத்த சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி மகர ராசி. உங்களுக்கு அ நல்ல ஒரு பலன் தர விதமா இருந்தாலும், பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. கவனம். நாள பொறுத்தளவுக்கு சில பிரஷர், டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 3ஆம் இடத்துல சனி இருக்காங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல சூரியனும், குருவும், ஆ 7ஆம் இடத்துல புதன் இருக்காங்க. 8ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும், அதே மாதிரி 10ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ஆ உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா, செலவுகள ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. குடும்பத்தில கொஞ்சம் நிம்மதியும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு எல்லார் கூடயும் கொஞ்சம் பார்த்து பேசி பழகுறது நல்லது. ஆ நிதானம் தேவை. எந்த ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடும் கொஞ்சம் யோசிச்சு பேசுறது நல்லது.
கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு தொழில் சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களுக்கு நாள் சாதாரணமாக தான் இருக்குது, பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். அதே மாதிரி நெகட்டிவும் இல்லாமல் நாள் போனால் போதும், நல்லதாக இருக்கும். உங்களோட செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் எல்லாத்துலேயும் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது. கடினமான வேலைகளை எப்படி ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும்னு யோசித்து கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்துனீங்கன்னா நாள் உங்களுக்கு சுமூகமாக போக வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக போட்டு அலட்டிக்காதீங்க. அமைதியாக நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலைகளில் ரொம்பவே கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. செய்கிற வேலைகளில் தடைகள் இருக்குது, அது நேரத்தை வீணாக்குற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும். கவனமாக உங்களோட வேலைகளை அடுத்தவங்ககிட்ட பொறுப்பை கொடுக்காம நீங்களே உங்களை வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் கம்மியாக தான் இருக்குது. வரும்னு எதிர்பார்த்த விஷயங்கள் பணங்கள் தடைப்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணம் வருதுன்னு இஷ்டத்துக்கு செலவு பண்ணாதீங்க. பணத்தை கொஞ்சம் கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. வந்துடும் கிடச்சிரும்ன்ட்டு விரயம் பண்ணிவிட்டு அப்புறம் கஷ்டப்படாதீங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கிட்ட இன்னைக்கு உங்களோட துணையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு பொதுவாக பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, பதட்டம் இருக்குது. ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது நல்லது. பொறுமையாக நாளை நிதானமாக சிந்திச்சு கொண்டு போங்க. பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. கவனம், பொறுமை, நிதானம். அடுத்த ராசி கும்பராசி. உங்களுக்கு ராசியிலேயே ராகு இருக்காரு. நிறைய கொஞ்சம் குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும். கவனமாக நாளை கொண்டு போகிறது எப்படின்றத சொல்கிறேன். முதல்ல உங்கள் ராசியிலேயே ராகுவும், 2ஆம் இடத்துல சனியும், 4ஆம் இடத்துல சுக்கிரனும், 5ஆம் இடத்துல சூரியனும் குருவும், 6ஆம் இடத்துல புதனும், 7ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவும், 8ஆம் இடத்துல சந்திரனும் இருக்குது. இது கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. நாளை நிதானமாக கொண்டு போகிறது நல்லது. செய்கிற சின்ன 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 அன்றாட வேலைகள் கூட இன்னைக்கு தாமதமாகும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் பணம் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கவனம். அதே மாதிரி பெரிய முதலீடுலாம் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. வெளியூர் பயணங்களையும் புதிய முயற்சிகளையும் இன்னைக்கு நாளில் தவிர்த்திங்கன்னா நல்லது. நாள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை இழந்து தைரியம் குறைஞ்சி காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக நிறைய யோசிங்க. நல்ல ஒரு மனசை திருப்தியாகவும் நல்ல ஒரு ஆற்றலோடும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளையும் குழப்பத்தையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட சிறப்பான அணுகுமுறை கிடையாது. அவங்க அவங்களால உறவு அவங்களால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட அணுகுமுறையை மாற்றிக்கிட்டு ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. அவங்க கூட கேஷுவலாக பழகுனீங்கன்னா அவங்களால சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். கையில் பணம் இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக பயணத்தின் போது பணத்தை கவனமாக கையாண்டிங்கன்னா நல்லது. பணத்தை தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட மனசில் இருக்கிறது அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. பொறுமையாக நிதானமாக அவங்களுக்கு விஷயத்தை எடுத்து சொன்னீங்கன்னா நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளை கலப்பாமல் இருந்தீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டத்தோடு இருப்பீங்க, குழப்பத்தோடு இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிரார்த்தனை இல்லைன்னா தியானம் செய்கிறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. உங்களோட ராசி கட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராசிலேயே சனி பகவான் இருக்கார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் சந்தோஷத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல குருவும் சூரியனும் நல்ல பலன் தர மாதிரி இருக்குது. 5ஆம் இடத்துல புதனும் சரி, 6ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சரி, 7ஆம் இடத்துல சந்திரனும் சரி, 12ஆம் இடத்துல ராகுவும் சரி, நல்ல ஒரு அமைப்பான நாளாக தான் இருக்குது. சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. நாள் முழுக்க நல்ல ஒரு சுறுசுறுப்பு இருக்குது.
எந்த ஒரு விஷயத்தையும் வேகமா, விவேகமா செஞ்சு முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள், ஒற்றுமை நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. வேலை விஷயமா பயணங்கள் இருக்கும். பயணங்கள் மூலியமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். முன்னேற்றங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு. ஆரோக்கியத்திலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கு. நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட தேவை அறிஞ்சு உதவக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சாதகமான நாள். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த நாள தவற விட்டுறாதீங்க. ஏன்னா, இத நெறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும், அத பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, உங்களோட நாள் நல்லாவே இருக்கு. உங்களோட கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா, நெறைய சாதிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். பேச்சுத்திறன் உங்ககிட்ட நல்லாவே இருக்கும். சிலர கவரக்கூடிய விஷயமும் உங்களுக்கு சாதகமான பலனையும் ஏற்படுத்தி குடுக்கும். வேலைய பொறுத்தவரைக்கும் நெறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அ புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு வேலை விஷயமா பயணத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லத்துக்கு உண்டான வாய்ப்பு அமையும். எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விட்டுறாதீங்க. பயன்படுத்திக்கங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சிறப்பாவே இருக்கும். குடும்பத்தின் தேவைக்காக பணத்த செலவு செய்வீங்க. அதுவும் தேவையான செலவுகள், அத்தியாவசிய செலவுகள், சந்தோஷங்களுக்கான செலவுகளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள் போகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட சீரான மனநிலை, எந்த ஒரு விஷயம் பிரச்சனை கிடையாது. 2 பேருக்குள்ளயும் நல்ல இனிமையான பேச்சு இருக்கு. தொணையோட மனச கவரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. புரிதல் அதிகமாகும். அந்யோன்யம் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய நாளா இருக்கு. நாள சாதகமா பயன்படுத்திக்கங்க. சில முடிவுகள எடுக்கிறதுக்கும் பயனுள்ள நாளா தான் இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவு ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும், தைரியமும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் இருக்கு. ஆக மொத்தம் மீன ராசிக்கு திருப்தியான நாளா தான் போகும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நீங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பெல் ஐகான் போஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. இந்த மாரி புது புது விஷயங்கள் இப்போ இந்த அ வீடியோவ பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அ பலனுள்ள விதமா கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாரி இன்னும் சில விஷயங்கள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா, எங்களால இன்னமும் சில புதிய விஷயங்களையும், புதிய அ அ அ தகவல்களையும் உங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சிக்கிறோம். அ நெறைய எதிர்பார்ப்புகளோட தான் நாங்களும் பண்ணிட்டுருக்கோம். உங்கள திருப்திப்படுத்தணும். நெறைய லைவ் வரணும். அதுக்குண்டான சப்போர்ட் உங்ககிட்ட இல்லாதனால தான் எங்ககிட்ட தயக்கம் இருக்கு. அத எந்த அளவுக்கு முடியுமோ, நீங்க உங்களோட லைவ்ல வர்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. இது எங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.